உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலைக்காரிய வீட்டுக்குள்ள விடுறதே வீடு சுத்தமாகணும்னு தான். ஆனா நீ நடு வீடு வரைக்கும் வந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க விடாம பண்ணிருவ போலயே. இவளை பார்த்தாலே காரணமே இல்லாம கோவம் வருது. ஆனா எனக்கு கோவம் வர்றதுக்கு காரணமாவே இருக்க பாரதி நீ. உன் சிரிப்பும் சந்தோஷமும் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. உனக்கு ஆதி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இன்னும் டென்ஷனை கிரியேட் பண்ணுது. உன்னை எதுவுமே பண்ணாம இருந்தா ஏன் மனசாச்சு என்னை கிண்டல் பண்ணி கொல்லும். உன்னை ஏதாவது பண்ணணுமே. பாரதி, நெருப்பு. பாரதி, ஐயோ, சீக்கிரம் போய் யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. பாரதி, போங்க. சீக்கிரம் வாங்க, கொடுங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓ, தண்ணி எடுத்துட்டு வா. ஓகேவா? அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாருங்க. இல்லங்க. இல்ல சார், அடியெல்லாம் படல. பாரதி, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. இல்ல சார், நான் வீட்டுக்கு போகணும். பாரதி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல, எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். நான் இவங்களை வீட்டில் விட்டு வந்துடுறேன். வாங்க. சாரி பாரதி, நான் உங்களை குத்து விளக்கை ஏற்ற சொல்லியிருக்க கூடாது. என்னால தான் அதெல்லாம். உங்க புடவையில நெருப்பு பட்டதும் ஒரு நிமிஷம் எனக்கு உடம்பே ஆடி போச்சு. பாரதி, பாரதி, என்னாச்சு?
ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, சரியாயிடும். இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும். டென்ஷன் ஆகாதீங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, குடிங்க. பாரதி, are you all right? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க புடவையில தீ பிடிச்சதுனால தான் இப்படி பயந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த மண்டபத்துல ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு நானும் இறந்திருக்க வேண்டியவதான். என் இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திட்டா. அதான் இன்னைக்கு என் புடவையில நெருப்பு பட்டதும் அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் கேட்ட அத்தனை பேரோட அழுக சத்தம் இன்னைக்கும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி சரி, விடுங்க பாரதி. சில விஷயங்கள் ஞாபகத்துல இருந்தா அது நமக்கு நல்லதுதான். சில விஷயம் ஞாபகத்துல இல்லாம இருக்கிறதா நல்லது. மறதிங்கிறது ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது நோயே இல்லைங்க, மருந்து. அதனால நீங்களும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துருங்க. கசப்பான விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சா நான் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமா மறக்க வேண்டியதா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.